வெல்கம் பேக் டு ஒடுகை முன்னூத்தி சேனல். இவன் உங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கார் 4 லட்ச ரூபா வாங்குறதுக்கு ஒரு நாக்கு தள்ளுது. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பைக் வந்து சுஜுகி. நீங்கள் வந்து நிறையா ஃபாரின் நிறையா கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பைக்கு நம் ஒசூரில் வந்து நின்னா எப்படி இருக்கும், அது நம் கண் முன்னாடியே பார்த்தா எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன கண்ணோட்டம். யாஸ், இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சிசிக்கு மேலே உள்ள ஒரு பைக். நைட்ரோஜன் கிரியோஜிக் என்ஜின் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குதா சொல்கிறாங்க. பட் நான் பார்க்கவே இல்லைங்க. இந்த பைக்கோட டயர் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு லாரி டயருக்கு இணையாக வந்து இந்த பைக் வந்து இருக்குது. இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் ஸ்பீடு வித்தின் 5 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பைக். இந்த பைக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. சும்மா 18 லட்சம் தாங்க. 18 லட்சம் கொடுத்து ஒரு பைக்கை வாங்கி ஒசூரில் உள்ள நபர்கள் வந்து ஓட்டுறாங்க. அப்போனா இந்தியா வந்து யார் ஏழை நாடு என்று சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லலை, நம்ம தான் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், வரக்கூடிய அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த லக்ஸரி பைக், விலை உயர்ந்த லக்ஸரி கார்ஸ் மேலே வந்து அதிகமாக ஈடுபாடு உள்ளதாக வந்து ஒரு தகவல் அறிக்கை வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஓசூரில் தான் கிட்டத்தட்ட வந்து 30 to 40% மக்கள் வந்து லக்ஸரி லைஃபையும் லக்ஸரி காரையும் லக்ஸரி பைக்ஸையும் வந்து லைக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட முன்னோட்டமாக 18 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்கப்பட்ட இந்த பைக் வந்து சர்வீஸ் ஓசூர் சாதாரண மெக்கானிக் கடைக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து 240 கிலோமீட்டர் ஸ்பீடு வித்தின் 5 மினிட்ஸில் ரீச் ஆகக்கூடிய 240